என்னண்ணா நீங்களும் என்ன கிண்டல் பண்ணுறீங்களா? ஊரே உனக்காக கை தட்டுதுப்பா, நான் தட்டக்கூடாதா? ஊருக்கு ஒன்றுமே தெரியாதுண்ணே, அதான் பைத்தியக்காரத்தனமா கை தட்டிட்டு இருக்காங்க. உனக்கு அந்த பாராட்டு தேவைப்படுதுல்ல, அதுக்காக தான் அந்த சிட் ஃபண்ட் கேஸ் அவனை அரெஸ்ட் பண்ணேன். ஐயோ சக்தி, நான் அவனை அரெஸ்ட் பண்ணல சக்தி, சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப நீ சொல்றத நம்ப சொல்றியா? நான் தான் டிவில பார்த்தேனே, இன்டர்வியூ எல்லாம் பலமா இருந்தது. அண்ணா என்ன பேசுறேண்ணே? பிரஸ் முன்னாடி வேற எப்படி பேசுறது? அப்படி நான் பேசுறேன்னா என் மேல சந்தேகப்பட்டிருப்பாங்க, கடைசியில் உங்க வரைக்கும் வந்திருப்பாங்க, தெரியும்ல? ஓ, அப்ப நீ மாட்டினா நாங்களும் மாட்டுவோம், அப்படிதானே? ஏய் உளராத சக்தி. யார் உளறா? சக்தி அமைதியாயிரு, சின்ன பையன் விடு பாண்டியா. அண்ணா என்ன போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு, நான் வாழ்நாள் ஃபுல்லா நிழலா இருக்கிறவன் உங்களுக்கு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு பாண்டியா. அந்த பணம் எங்க இருக்கு? எனக்கு என்ன தெரியும்? அதை பத்தி விசாரிக்கும் போது தான் இத்தனை குழப்பம் உண்டாயிருச்சுல. ஓ, அப்போ உனக்கு அந்த பணத்தை பத்தி எதுவும் தெரியாது? தெரியாது சக்தி. பொய் சொல்லாத பாண்டியா. அனாவசியமா பேசாத சக்தி. பேசினா என்ன பண்ணுவ? ஏய் என்ன? அண்ணா சொல்லி வைங்கண்ணே. சக்தி அமைதியாயிரு பாண்டியா, நீ கிளம்பு. வரேன். அப்பா, அவன் நமக்கு வர வேண்டிய பணத்தை அமுக்கிட்டான்ப்பா, அவனை சும்மா விடக்கூடாது. தெரியும் சக்தி, ஒரு கிரிமினல் போலீஸ்காரனா யோசிக்க முடியாது, ஆனா ஒரு போலீஸ்காரன் கிரிமினலா யோசிப்பான். நம்ம கூடவே இத்தனை நாள் காத்திருந்து நல்லா பிளான் பண்ணி பெரிய அமௌண்ட்டை அடிச்சுட்டு போயிட்டான். நேருக்கு நேர் நின்று நெஞ்சில குத்துறவனை கூட மன்னிக்கலாம், இந்த மாதிரி முதுகுல குத்துற பயல மன்னிக்கவே கூடாது. ஐயா பார்த்துட்டு போயிடுறேன், நீங்க நன்றியை சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா, உங்களை ஓசி ஓசின்னு சொல்லி உதாசீனப்படுத்திருக்கோம், கிண்டல் கூட பண்ணிருக்கோம். ஐயா நீங்க சாகணும்னு கூட வேண்டி இருக்கோங்க, ஆனா இப்ப நீங்க எங்களை வாழ வச்ச தெய்வம் ஆயிட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, இது என்னோட டியூட்டி தான். கிளம்புங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இந்த படம் மட்டும் கிடைக்கலனா எங்க குடும்பத்தோட செத்துருப்போயா? என்ற மகளுக்கு கல்யாணமே நடந்திருக்காதீங்கயா. ஐயா, நீங்க மட்டும் சரியான நேரத்துல உதவி பண்ணலனா என் பொண்டாட்டிக்கு ஆபரேஷன் பண்ணாம உயிரே போயிருக்கீங்க. நீங்க தெய்வம் ஐயா. கடை மட்டும் இல்ல, இந்த ஊரே உங்க தான். எதை வேணா எப்போனா எடுத்துக்கலாம். இது ஓசி இல்லையா, நாங்க கொடுக்குற காணிக்கை. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. போயிட்டு ரொம்ப நன்றிங்க ஐயா. வெங்கடம்மணி வெங்கடம்மணி. வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். கோபாலு சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா சார்? இனிமேதான்ப்பா வீட்டுக்கு போய். வாங்க ஐயா, நம்ம வீட்டில் சாப்பிடுவோம். வேணாம்ப்பா, உனக்கு எதுக்குப்பா சிரமம்? சிரமமா என்ன சார் எப்படி சொல்லிட்டீங்க? உங்களால தான் இப்போ ஊரில் எல்லாம் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கோம். நீங்கள் மட்டும் அந்த சிட் பண்ண பணத்தை மீட்டது இல்லைனா நாங்களாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுமா? ஐயோ கோபாலு, நீயுமா? உள்ள கூட்டு போமா அவனை. இன்ஸ்பெக்டர் வராரு. யாரா? ஏய் பாட்டில் மணி, இது உன் ஏரியா கிடையாது, இங்க என்ன பண்ணிருக்கிற? உங்களுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எனக்காகவா? ஏன்டா? நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேணாங்களா? நீயும் கொடுக்க போறியா? குர்ரா. ஐயா ஐயா, நான் கூட ஒன்று கொடுக்கலான் இருக்கேன் ஐயா. கொடுத்துருங்கோ. நில்றா. எங்கம்மா போற? சொல்லுமா. சார் அவருக்கு என்னாச்சு சார்? எந்த படுபாவி குத்துனா சார்? கொஞ்சம் அமைதியா இருங்க, இங்கெல்லாம் அழக்கூடாது. உனக்கு என்னையா? அவரை பார்த்தாதான் உனக்கு பிடிக்காது, அதான் கவலை இல்லாம நிக்கிற. சௌந்தர், உங்களை வெளியில போக சொல்லுங்க. முதல்ல நீ வெளியில போயா. இன்ஸ்பெக்டர் யார் குத்துனாங்கன்னு போய் கண்டுபிடி. போயா. கண்ணன், ஏமா போமா. நான் போக மாட்டேன், அவரை பார்க்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். வாமா. என்ன விடுங்க. சொன்ன கேளு, வா. போக மாட்டேன். நில்லுங்க நில்லுங்க. எங்க ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயாவை பார்க்காம நாங்க போக மாட்டோமுங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காங்க, நீங்களே கிளம்புங்க. முடியாதுங்க, அவர் கண்ணை திறந்து பார்க்காம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். சொன்ன கேளுங்கம்மா. நாங்க சொல்றத நீங்க கேளுங்க தம்பி. என்ன துரத்துனீங்கல்ல, இப்ப இவங்களுக்கு பதில் சொல்லுங்க. இன்ஸ்பெக்டருக்கு பிளட் லாஸ் ஹெவியா இருக்கிறதுனால நிறைய பிளட் தேவைப்படுது சார். எங்க சைட்லயும் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். உங்க டிபார்ட்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்ல ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க ப்ளீஸ்.
எப்படிடா பொழைச்சான்? எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. இவனுக்கு இன்னொரு வாய்ப்பு வேணுமாண்டா? தூக்கிட்டு போய் இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. அண்ணாச்சி தப்பு உங்க மேலதான். ஒரு நம்பியார எம்ஜிஆரா மாத்திட்டீங்க. அது சரி, இப்ப ஸ்டேஷனுக்கு யார் இன்சார்ஜ்? அவன் தான் நந்தா. சூப்பர். போனவன் பொழப்ப கெடுத்தான், வந்தவன் உயிரே எடுப்பான். டென்ஷன் ஆகாத சக்தி. ஒரு கெட்டவனை நல்லவனா மாத்துறது தான் ரொம்ப கஷ்டம். நல்லவனை கெட்டவனா மாத்துறது அவ்வளோ ஈஸி. நீங்க முதல்ல அந்த ஃபைனான்ஸ் கேஸ் நாளைக்கு கோர்ட்ல வாயை திறக்காம அவன் கதையை முடிக்கிற வழியை பாருங்க. அந்த பாண்டியா அவனை நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் நந்தா. தேங்க்ஸோட நிறுத்திக்கங்க. உங்களை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ பணம் வேணும் டீலிங் பேசி என் கடமையை கொச்சப்படுத்திடாதீங்க. ஒரு போலீஸ் என்ன செய்யணுமோ அதுதான் செஞ்சுருக்கேன். என்ன நந்தா இந்த என்ன சார் வலிக்குதா? எத்தனை பேர்த்தோட வயிற்றுல அடிச்சிருப்பீங்க? அந்த சாபம் தான் இப்போ உங்கள் வயிற்றுல வலியாக தெரியும். இவ்வளோ நாள் இவங்களுக்கு தான் நீங்கள் துரோகம் பண்ணிட்டு இருந்தீங்க. அது தெரியாமல் நீங்கள் நல்லவன் நம்பி உங்களை பார்க்க வெகுளித்தனமாக காத்துட்ருக்காங்க. இவங்கனால தான் நீங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கீங்க. இவங்க ரத்த சிந்தி உழைச்ச பணத்தை நீங்கள் உறிஞ்ச பார்த்தீங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க ரத்தத்தை கொடுத்து உங்களை காப்பாற்றியிருக்காங்க. உங்களுக்கு தெய்வ நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தால் இவங்களை கையெடுத்து கும்பிடுங்க. சரிங்க சார், ஒரு நிமிஷம் சார். ஆ. எஸ்பி லைன்ல இருக்கார் சார். சார் என்னையா எப்படி இருக்க? பரவாயில்ல சார். யோ, உனக்கு ஏதாவது அறிவுரை மலிங்கி போச்சா? பெரிய அண்ணனை போய் ஏன் வம்புக்கு இழுக்கிற? தேங்க்ஸ் எஸ்பி சார். அவர் தான் பண்ணியிருப்பாரோன்னு யோசித்தேன். ஆனால் நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க. யோ, நான் சொல்றத கேளு. பெரிய அண்ணங்கிட்ட பேசி நான் பிரச்சனையை முடிக்கிறேன். நீ சமாதானமா போயிடு. தேங்க்ஸ் ஃபார் காலிங் எஸ்பி சார். ஹலோ சார், சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எஸ்பி சொல்றது தான் உங்களுக்கு நல்லது. யோ, இனிமே எனக்காக ரத்தம் கொடுத்தாங்க பார், அவங்களுக்கு தான் ஏன் உண்மையாக இருப்பேன். சார் ரொம்ப வலிக்குதா சார்? உண்மை உரைக்குது. ஏய் சாரி. கட்ட நாட்டுக்கட்ட நாட்டுக்கட்ட வை கிட்ட 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 வாடி கிட்ட. ஐயா கிளக்கட்ட. ஐயா ஊர்ல இல்லைங்க. அம்மா இருக்காங்கல்ல. பணம் பணம் மட்டும் தான் தருவியா? வேற எதுவும் தர மாட்டியா? வேணாங்க, அவருக்கு தெரிஞ்ச தப்பாயிடும். நான் சொல்ல மாட்டேன். நீ உசுறு போகுது உசுறு போகுது உதட்ட நீ கொஞ்சம் சூலி கையில. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். பாய் பாய். என்னையாச்சு? தேவையில்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு. அதான் நான் ஒருத்தி இங்க இருக்கேன்ல. இந்த ஏன் இப்படி பாக்குற? பெத்தவளோட அன்பு கிடைக்காம நிறைய நாள் அழுதுருக்கேன். இனிமே அழ மாட்டேன். வாங்க சார், இந்த ஊர்லேயே தான் நல்ல ஹோட்டலு, நல்ல டிஃபனு, ரைட்டுலேருந்து இன்ஸ்பெக்டர் வரலும் எல்லாமே இங்கே தான் வந்து சாப்பிடுவோம் சார். டேய், சூடாக என்ன நடக்குது எல்லாத்தையும் கொண்டு வா. கொஞ்சம் இருப்பா. பிச்சைக்கார சார் குடும்பத்தோட ஃபேமிலி ரூமில் இருக்காரு, கவனிச்சுட்டு வரேன். பார்த்தீங்களா என்ன பேச்சு பேசிட்டு போகிறான்? போலீஸ்காரனா இப்போ எவன் சார் மதிக்கிறான்? நீங்கள் மதிக்கிற மாதிரி நடந்தா அவனும் மதிப்பான். ஹோட்டலில் சாப்பிட்றக்கு ஒரு நாள் காசு கொடுத்துருக்கீங்களா? ஓசில் சாப்பிட ஏசி வேறு. சார், நம்மளாம் போலீஸ் சார், காசு கொடுக்கக்கூடாது. அப்படியே கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்க. என்ன வேணும்? 4 தோசை, 5 கண்டி பொங்கல், 3 செட்டு பூரி. போதுமா? இன்னைக்கு நான் டைட்டு, இது போகிறோம். சார் உங்களுக்கு ஒரு பிளேட் இட்லி. ஹலோ, சாப்பிட்டதுக்கப்புறம் பில் கொண்டு வாங்க. நீங்க போலீஸ் தானே? பில்லெல்லாம் கேட்குறீங்க? போங்க. சார், பாட்டில் தண்ணி எடுத்து வரட்டுங்களா? இல்லை, இந்த தண்ணியை போங்க. இதெல்லாம் சரியா கழுவு சார். கழுவி நீங்க எடுத்துட்டு வரேன்.
காசு கொடுக்கணுக்குள்ள பொம்பரமா சுத்துறான். எங்களுக்கு டிஃபன் வைக்கிற தட்டே கழுவ மாட்டான், டம்ளர் கவருன்னு கொண்டு போறான். சார் பணம் கொடுக்குற பழக்கத்தை இதான் நிறுத்திங்க, காசை கொடுத்து கெடுத்துடாதீங்க. ஹலோ சார், நான் மது பேசுறேன். என்ன விஷயம்? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்றீங்க? 2 மாலை வாங்கிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு உடனே வாங்க. எதுக்கு? சீக்கிரம் வச்சிடுறேன். ஹலோ மது, மது. என்ன சார் ஆச்சு? கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கிளம்பணும், நீங்கள் சாப்பிட்டு வாங்க. பில்லு? சார் என்னங்க சார் கிளம்பிட்டீங்க? ஆமாம் கிளம்பணும். பில் போக இது நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே சார். இதை சாப்பிடுங்க சார். சார் தோசை பின்னாடி வருது, சட்னி வேணுங்களா? கேப்படா கேப்ப. தனியா வரும்போது தண்ணி வேணுமான்னு கூட கேட்க மாட்டேன். இப்ப சட்னி வேணுமா சாம்பார் வேணுமா நான் கேட்கிறேன். இருடி, உன்னை பெட்டி காசு உள்ள தூக்கி போட்டு முட்டிக்கு தட்டுறேன். போயிட்டு சாம்பார் பக்கெட் எடுத்து வந்து பக்கத்துல வை. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.